என்ன பண்ணாலும் இந்த துன்பம் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குதே, இந்த சஃபரிங் என்னை விட்டு போக மாட்டேங்குதே என்று நீங்கள் சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை தட்டி எழுப்ப, உங்களுடைய ஆவியை தட்டி எழுப்ப தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்காக முன்குறித்தது பரலோக ராஜ்யம் இருக்கிறது. உங்களை முன்குறித்தது நிமித்தம் இந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வேன் என்றது நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். இந்த துன்பத்தை பாருங்க, சத்ருவானவன் கொண்டு வருகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்காக துன்பப்படுகிற வாழ்க்கையை மிகவும் மகத்துவமான ஒரு வாழ்க்கையாய் எண்ணிக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவர்களே. இன்று அநேகர் அதனை எண்ணுவதில்லை. கிறிஸ்துவன் நிமித்தம் துன்பப்படுவதை எண்ணாமல் இருக்கிறார்கள். கட்டுண்டவனாய் கிறிஸ்துவுக்குள்ள பாடுகளை சுமப்பது தேவனுக்கு ஒரு பிரியமான காரியம். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால செல்லாவிட்டால் அவன் அவருக்கு பிரியமான சீஷனாய் இருக்க முடியாது. இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் துன்பப்படுகிறீர்களானால் ஒன்றை நினைவு கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களை முன்குறித்துள்ளது. The kingdom of heaven has chosen you people. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த 2 வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் சொல்லி இந்த நாளில் முடிக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை அநேக தினங்களில் இந்த பிரசனங்களை நான் போஸ்ட் பண்ண இருக்கிறேன். உங்களுடைய செப உதவிகளுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் அநேகரை பிரவேசிப்பது இதன் மூலியமாக இது பயன்படும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தை யாரை தொட வேண்டும் என்று தேவன் சித்தமாக இருந்ததோ அது அவர்களை தொட்டு எழுப்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் துன்பப்படுவீர்களானால், நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களானால் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். பரலோக ராஜ்யம் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறது. நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றி அநேகருக்கு கிடைக்காத வாசஸ்தலத்துக்குள்ள உங்களை பிரவேசிக்கும்படியாக செய்வார். அதே போல் நீங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். நான் ஒரு வீக், நான் ஃபெயில்ட், ஐ எம் நத்திங், யூஸ்லெஸ் என்று நினைத்து நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களை தட்டி எழுப்ப தேவன் வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கிறது. நீங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களா? கவலை இல்லை, நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் உங்களை முன்குறித்தார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஆமென், ஆமென், ஆமென்.